இனியவே இன்று நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய முகம் எந்த அளவுக்கு பளபளப்பாகவும் நல்ல நிறத்தோடையும் இருக்கோ அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு அவங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நிறைய வெயிலில் அலையிறது, இதனால் நம்ம முகத்தினுடைய நிறம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா அதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரதுக்கு என்னென்னலாம் எடுத்துக்கலாம், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ என்னதான் நம்மளுடைய தோலுடைய அந்த நிறம் வெள்ளை நிறமாக மாறுறதுக்கு நம்ம வெளியில் பயன்படுத்தக்கூடிய பேக் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாலும் கூட நல்ல தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் நம்மளுடைய தோலினுடைய அந்த நிறத்தையும் தோலினுடைய அந்த ஆரோக்கியத்தையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நம்ம நிறைய தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்போ தான் நம்மளுடைய ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். அதே மாதிரி நல்லா வைட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், பழங்கள் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய ஸ்கின் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நிறைய வெயிலில் அலையும் பொழுது நம்மளுடைய தோல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மெலனோசைட்ஸ், அந்த மெலனோசைட்ஸ்லேருந்து மெலனினோட செக்ரீஷன் இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு பாதுகாப்பு கவசம். நம்மளுடைய தோலில் அதிகப்படியான சன்லைட் உள்ளே போய் பாதிப்பை உண்டாக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மெலனோசைட்ஸ் மெலனினை செக்ரீட் பண்ணுது. அதனால தான் நம்மளுடைய தோல் கொஞ்சம் கருநிறமாக மாற ஆரம்பிக்குது. ஸோ இது ஒரு சிலருக்கு தன்னம்பிக்கை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால நம்மளுடைய தோல் இயற்கையான நிறத்துக்கு வர்றதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 5 முறைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ முதல் விஷயம் என்ன நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஆரஞ்சுடைய தோல். ஸோ இந்த ஆரஞ்சுடைய தோல் நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட கற்றாழையோட ஜெல், இல்லைன்னா கற்றாழையே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது அப்படின்னாலும் அதை நம்ம பயன்படுத்தலாம். அது கூட பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் நல்லா ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பேக் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த பேக் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும் பொழுது அந்த ஆரஞ்சு தோல் நல்லா வைட்டமின் சி சத்து இருக்குது. அதோடைய தோலில் பார்த்தீங்க அப்படின்னா வாலட்டைல் ஆயில்ஸ் இருக்கும். நம்ம ஸ்க்வீஸ் பண்ணோம்னா அதுலேருந்து அந்த ஆயில் எல்லாம் வெளியில் வரும். கண்ணிலலாம் ஒரு எரிச்சலை கொடுக்கும் இல்லைங்களா? அந்த வாலட்டைல் ஆயில் நம்ம ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணும். அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி தோலுக்கு நல்ல பளபளப்பை கொடுக்கும். அதே மாதிரி இந்த தோலில் இருக்கக்கூடிய கொலாஜன் செல்ஸையும் ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறதுனால நம்ம தோலுடைய இருக்கக்கூடிய அந்த நீர்ச்சத்து நார்மலாக இருக்கும். கலரும் நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தயிர், அது கூட கஸ்தூரி மஞ்சளோ இல்லை மஞ்சளோ. ஸோ வெளியில் போயிட்டு வரோம், அதிகமான ஒரு வெயில் இருக்குது, இல்லை நிறைய தூசு இருக்குது, என்னோடய ஃபேஸ் கொஞ்சம் அழுக்காக மாறிடுச்சு அப்படின்னா வீட்டுக்கு வந்த உடனே நம்ம தயிரோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்ல ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறணும். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த தயிரில் இருக்கக்கூடிய அந்த லாக்டிக் ஆசிட் ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணும். ஸோ இதை நம்ம பயன்படுத்தலாம். மூன்றாவதாக நம்ம பீட்ரூட், அது கூட கேரட். ஸோ இதை நீங்கள் ஒரு அரைச்சிட்டு அதை ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டோட அந்த விழுது 1 டீஸ்பூன், கேரட்டோட அந்த விழுது 1 டீஸ்பூன் அளவு. இது கூட பயத்தம் பருப்பு மாவோ இல்லை பச்சரிசி மாவோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃபேஸில் ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பேக் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி போடும் பொழுது நம்மளுடைய ஃபேஸ் நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நம்ம போடும் பொழுது நம்மளுடைய இயற்கையான நிறத்துக்கு அந்த முகம் மாற ஆரம்பிக்கும். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, உருளைக்கிழங்கு. ஸோ இந்த உருளைக்கிழங்கு, பச்சை உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு அதை நல்லா நீங்கள் அரைச்சிக்கணும். அதனுடைய விழுது 1 டீஸ்பூன். அதே மாதிரி பப்பாளி, இந்த பப்பாளியோட இதை நீங்கள் நல்லா அரைச்சிட்டு அதை நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். இது கூட நீங்கள் பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கூடவே ஒரு 2 சொட்டு அளவுக்கு நீங்கள் லெமன் ஜூஸும் விட்டுக்கலாம். அது கூட
தேன் வந்து ஒரு நல்ல ப்ளீச் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து நீங்கள் ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஒரு பேக் மாதிரி நம்ம வந்து போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா நம்மளுடைய ஃபேஸ் வந்து நல்லா ஒரு க்ளோ கொடுக்கும். நீங்கள் பப்பாளி யூஸ் பண்ணும் பொழுதும் அதே மாதிரி உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணும் பொழுதும் நல்ல உங்களுடைய ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோவாக வந்து மாற ஆரம்பிக்கும். வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்கின் கலர் வந்து நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ கடைசியாக ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்கள் முல்தானி மெட்டி. ஸோ முல்தானி மெட்டி அது கூட வந்து ஆரஞ்சு, அது கூட வந்து மாதுளையோட ஒரு தோல். ஸோ ஆரஞ்சோட தோல், மாதுளையோட ஒரு தோல், அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து முல்தானி மெட்டி இது 3ஐயும் வந்து நீங்கள் அரைச்சி அதை வந்து நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி வந்து யூஸ் பண்ணும் பொழுது இது வந்து ரொம்ப ஆயிலியான ஒரு ஸ்கின் இருக்குது, அந்த ஆயிலி ஸ்கின்னோட சேர்த்து அங்கங்கே உங்களுக்கு வந்து பள்ளங்கள் மாதிரி வந்திருக்கும் முகத்தில். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த முல்தானி மெட்டி, ஆரஞ்சு, மாதுளையோட தோல், ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பேக் மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த மாதுளையோட தோலில் இருக்கக்கூடிய துவர்ப்பு தன்மை வந்து உங்கள் ஸ்கின் போர்ஸை வந்து டைட்டன் பண்ணி அதை வந்து நார்மலான ஒரு ஸ்கின்னுக்கு வந்து கொண்டு வரும். அதே மாதிரி ஆரஞ்சு தோல் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொலாஜன்ஸ் இருக்கிறது, அதே மாதிரி வைட்டமின் சி இருக்கிறது வந்து அந்த போர்ஸில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றும். முல்தானி மெட்டி வந்து அது வந்து ஒரு வகையான மண் தான். அது வந்து நம்ம ஃபேஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தும் போது நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்ல ஹைட்ரேட்டடாக வந்து இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய வெயிலில் போகிறதுனால நிறைய பொல்யூஷன் வந்து நம்ம முகத்தில் வந்து படுறதுனால முகத்தில் உண்டாகக்கூடிய அழுக்குகள், அந்த மெலனோசைட்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகி அதனால் உண்டாகக்கூடிய முகத்தில் கருமை நிறம், இது எல்லாத்தையுமே மாற்றி முகத்துக்கு நல்ல ஒரு கலரை வந்து கொடுக்கும். ரெகுலராக இந்த மெத்தட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய ஃபேஸ் வந்து நல்ல கலராக மாற ஆரம்பிக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பெண்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம். வெயிலில் உண்டாகக்கூடிய ஒரு கருமை நிறம், இந்த கருமை நிறத்தை வந்து மாற்றுறதுக்கு என்னெல்லாம் வந்து பண்ணலாம், முக்கியமாக நம்மளுடைய முகத்தில், அதே மாதிரி கைகளில், முன் கழுத்து பகுதியில், அதே மாதிரி மேல் கழுத்து பகுதிகள் எல்லாமே வந்து இந்த நான் சொன்ன இந்த பேக்கெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அதனுடைய நிறம் வந்து மாற ஆரம்பித்து நல்ல ஒரு கலரை வந்து கொடுக்கும். ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.